தமிழக முதலமைச்சராக சசிகலா தான் வர வேண்டும், அவரால் தான் அதிமுகவையும் ஆட்சியையும் காப்பாற்ற முடியும் என்று கூறி வந்த அமைச்சர் சி வி சண்முகம் தற்போது சசிகலாவின் குடும்பம் ஒதுக்கி வைக்கப்பட்டால் மட்டும்தான் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற முடியும் என்று தெரிவித்துள்ளார். அவர் அன்று கூறியதையும் இன்று கூறியதையும் பார்க்கலாம். சின்னம்மா இல்ல, எங்களுடைய அம்மா. சின்னம்மா இல்ல, எங்களுடைய அம்மா. எங்களுடைய அம்மா இன்றைக்கு கழகத்துடைய பொதுச்செயலாளர் பொறுப்பேற்றது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்காக இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கழகத்துடைய மக்களுடைய வேண்டுகோளின்படி, கழகத்துடைய அனைத்து தொண்டர்களுடைய வேண்டுகோளின்படி, அனைத்துடைய சட்டமன்ற ஒருமொத்த முடிவின்படி இன்றைக்கு பொதுச் செயலராக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எங்கள் அம்மாவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கு சில கருங்காலிகள் இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டவர்கள், அம்மாவால் மட்டும் இல்ல சின்னம்மாவிலே அடையாளம் காட்டப்பட்டவர் அவர். நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவு, தொண்டர்கள் எடுத்த முடிவு, அனைத்து சட்டமன்ற முடிவுகள் எடுத்த முடிவு, எங்கள் அம்மா இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆரம். இந்த நிலை எடுப்பதற்கு காரணம் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியும் ஆட்சியும் இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்றுதான் இவர்கள் நம்பி, உங்களுடைய கேள்வி கேட்டோம், இவர்களை நம்பி இவர்களுடைய பொறுப்புகளை கொடுத்தோம், இவர்களை நம்பி நாங்கள் இருந்தோம். ஆனால் இவர்கள் கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றுவது மட்டுமல்ல, இவர்களால் இந்த கட்சிக்கும் ஆபத்தும் ஏற்படுகின்ற நிலை சூழ்நிலை உருவாகி விட்டதால் இன்றைக்கு இந்த நிலையை நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம். 2 மாதத்திற்குள் என்னங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு? இன்னைக்கு பல்வேறு அது உங்களுக்கே தெரியும், பல்வேறு சோதனைகளை இன்றைக்கு கட்சியும் ஆட்சியும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது, கட்சி 2ஆக பிளவுபட்டிருக்கிறது, கட்சி சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கட்சி இணைய வேண்டும், இரட்டை சின்னத்தை மீட்டெடுக்க வேண்டும். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றால் இவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும்.